தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், அதனை பார்க்கலாம். இந்திய கூட்டணிகள் இல்லைன்னு அர்த்தம். அடுத்து நீங்க கேட்டுதான் சொல்லியிருப்ப, நானா சொல்ல முடியாது. நீங்க அடுத்து காட்டுமன்னார் கோயில் போயிருந்தப்ப அங்க கேட்டாங்க, ஸ்ட்ரைட்டா ஆமாங்க நான் தமிழ்ல தானே சொல்றேன்னு கேட்டேன். கரெக்டா? அதான் என்னங்க நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இதுல அன்னைக்கே சொல்லலை இன்னைக்கே சொல்லல. நீங்க கேட்குற இப்ப நீங்க கேட்குறப்ப ஒரு கேள்வி கேட்டு பதில் சொன்னு இதையா அன்னைக்கு தஞ்சாவூர்ல சொல்லலன்னு கேட்டா நான் என்ன பண்றது? அதே மாதிரி தஞ்சாவூர்ல அங்கே பத்திரிகை நண்பர்கள் எங்கள் கழக நிர்வாகி அமைப்பு செயலாளர் வளர்வேந்தன் வீட்டு கல்யாணம் போயிட்டு வரப்போ அங்கே மீடியா இருந்தாங்க அவங்க மாதிரி. அப்போ விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரு, அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், விஜய் என்னுடைய கருத்து தான் நான் சொல்ல முடியும். நான் உங்களுக்கு தெரியும், நான் என்ன யதார்த்தமாக நான் எதை நம்புகிறேனோ என்ன நினைக்கிறேனோ அதை சொல்லக்கூடியவன். அந்த இதில் அவர் விஜயகாந்த் எப்படி 2006 ஒரு தாக்கத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குனாரோ அதே போல் விஜய் அவர்கள் திரையுலகத்தில் இருந்திருக்காரு. அவர் ஒரு தாக்கத்தை உருவாக்குவார்னு நினைக்கிறேன். அது எல்லா கட்சிகளையும் பாதிக்கும். 2006 உங்களுக்கு தெரியும், டிஎம்கே 95-96 சீட்டு வந்தாங்க. இது வரைக்கும் ஒரு இண்டிபெண்ட் மெஜாரிட்டி வர முடியாமல் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்தாங்க. அப்போ அவங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆரம்பித்தாங்க. எங்கள் கட்சி அப்போ அம்மா அப்போ 65 சீட்டு வாங்கணும். எங்கள் கட்சி கூட்டணியெல்லாம் சேர்த்துன்னு நினைக்கிறேன், எம்டிஎம்கே சேர்த்து. அப்போ தினமலர் பத்திரிகைன்னு நினைக்கிறேன், இல்லை ஏதோ பத்திரிகையில் 70 தொகுதிகளில் ஏடிபிகே அவருடைய வெற்றியை பாதிச்சிருக்காரு. டிஎம்கே தொகுதியை 50 தொகுதிகளில் பாதிச்சதா தகவல் பார்த்தா செக் பண்ணி பார்த்தா அது உண்மை. 2006 நான் இங்கே எம்பியாக இருந்த நேரத்தில் அதே மாதிரி விஜயால் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னேன். உடனே விஜயோட கூட்டணிக்கு அதுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொன்னால் அது கூட்டணியான்னு கேட்குறீங்க. அது என்ன உங்களுக்கு அதில் ஒரு நீங்கள் 4 மாதத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கேன்னு என் நண்பர் பாண்டே சொல்கிறாரு. ஏப்ரல் நாங்கள் என்றைக்கு அறிவிக்கிறோன்னு எங்களுக்கு தோற்ற அன்றைக்கி தான் சொல்ல முடியும். நீங்கள் கால்முறை இன்றைக்கி 9 மணிக்கு டிஃபன் சாப்பிட்லையே, ஏன் சாயங்காலம் சாப்பிட்றீங்கன்னா அன்றைக்கி பசி இல்லை, எனக்கு தோற்றப்ப சாப்பிடுவேன். அந்த உரிமை கூட எங்களுக்கு இல்லையா? இது ஒரு பிஸ்னஸ். அவர் சொல்கிறார், என் நண்பர் ரொம்ப நண்பர், ஆனால் இது மாதிரி ஏதாவது இடக்குறமாக பேசுவார், அப்புறம் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம். இதுக்காக அவர்கிட்ட போய் உட்காந்து கொடுக்க முடியாது, இங்கே சொல்லிடுறேன். நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் நிற்கவில்லைன்னு சொன்னது தப்பு. நாங்கள் பிஸ்னஸாக பார்க்கல. நாங்கள் எங்களுக்கு ஒரு ரீஜனல் பார்ட்டி, ஒரு துக்கடா கட்சி. அவர் பார்ட்டியில் எங்களுக்கு ஸ்பேஸே கிடையாது. 2017 நாங்கள் ஆர்கே நகரில் நாங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் டிடிவி தினகரனுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லை பொலிட்டிக்கலாக இருந்தார். எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் தான் இன்றைக்கி நாங்கள் சின்ன துக்கடா பசங்க அறிவித்த உடனே எல்லோரும் அதை பெரிய பிரேக்கிங் பண்ணுறீங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன என்டிஏ கூட்டணியில் இருக்க போகிறேன்னு நம்பிட்டு இருந்தாங்களா இவங்கன்னு கேட்டோம். இல்லை நீங்கள் என்ன கேட்டீங்க, நீங்களே ஒற்றுமை தெரியல கேட்டீங்க. பழனிசாமி உங்கள் கூட்டணி தலைவர், நீங்கள் என்டிஏல இருக்கீங்களா இல்லையா, இது என்ன கடவுள் இருக்கா இல்லையான்னு கேட்குற மாதிரி, இருந்தாலும் நல்லா இருக்குன்னு நினச்சோம் கமல்ஹாசன் சொன்ன மாதிரி. அதை உரியவர்கள் நாங்கள் சின்ன கட்சி தானே, ஒரு பெத்த கட்சி வந்துட்டுன்னு சொல்லி அவங்க இருந்திருக்கலாம். நான் திரு அமித்ஷா அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரு அணியில் இணைகிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாரு, நடந்துட்டு. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. பட் எங்களுக்கு இடிக்கும்ல அது, இந்த கட்சி யாரை எதிர்த்து தொடங்குறதுன்னு உங்களுக்குலாம் தெரியும். அதை நாங்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு வெயிட் பண்ணேன். அதான் வேறு ஒன்றுமே இல்லை. திரு பாண்டே அவர்களுக்கும் உங்களுக்கு சொல்லிக்கிறது, ஏப்ரல் 12 வெளியில் போகிற அளவுக்கு தினகரன் ஒன்றும் ஒரு அவசரம் கொடுக்க கிடையாது. நிதானமாக யோசித்தேன் என்ன பண்ணுறாங்கன்னு. அதுமாதிரி பர்சிஸ்டன்ட் நெக்லெக்ட் அப்படின்னு என் நண்பர் ஒருத்தர் எழுதுறாரு. அப்படிலாம் நெக்லெக்ட் எனக்கு அவர்கள் சொல்கிறபடி அந்த பாராமுகம்தான் எனக்கு நல்லது. நான் தேவைன்னா தான் நான் போய் யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருந்தால் சந்திக்க போகிறோம். அது டெல்லியில் உள்ள தலைவர்களாக இருக்கட்டும், இங்கே உள்ள தலைவர்களாக. மற்றபடி சும்மா நான் விளம்பரத்துக்காக வரப்போகிற இன்னும் பொக்கை கொடுக்கறது அப்படிப்பட்ட அதை நான் விரும்புவதில்லை. அதான் உண்மை. பார்க்கணும்னு நினச்சா பார்ப்பேன். நீங்களா கேட்பீங்க, அவர் போகிறாரு அவர் வர்றாரு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லைங்க நான் போகலைங்க, பர்மிஷன் கேட்கல, இது அப்பாயின்மெண்ட் கேட்குறேங்கன்னு சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட ஓப்பனாக தானே சொல்கிறேன். அதே மாதிரி எதையும் மறைமுகமாகவோ மறைச்சி வச்சோ நாங்கள் பேசுகிறது இல்லை. பொறுமையாக இருந்தேன். இவர் என்னை பிடிச்சி தேனியிலே பிடிச்சி ஒரு நாள் கேட்டார், நீங்கள் அந்த கூட்டணியில் இருக்கீங்க. நாங்கள் தான் என்டிஏ கூட்டணியில் இருக்கோம், ஏற்கனவே புதுசாக தான் ஒரு கட்சி வந்திருக்கு. ஆமாம் அப்படிதான் சொன்னேனே தவிர கேளுங்க. அதே மாதிரி நான் முதலேருந்து வர்றேன் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்குலாம் கொஞ்சம் அது வான்மிகு அமித்ஷா அவர்கள் ஏப்ரல் 11 சென்னையில் பேட்டி கொடுக்குறப்ப நண்பர் சமீர் ஒரு கேள்வி கேட்டார், வெதர் ஓபிஎஸ் அண்ட் டிடிவி ஆர்
ஸ்டில் இன் என்டிஏ ஆர் அப்படின்னு கேட்டு அடுத்த கேள்வி ஆர் யூ கோயிங் டு யுனைட் ஆல் த ஃபேக்ஷன்ஸ் ஆஃப் எழுதியது. அவர் அதுக்கு பதில் சொன்னார், இல்லை ஐ வில் நாட் இன்டர்ஃபியர் இன் த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் த பார்ட்டி. அது எனக்கு ரொம்ப நல்ல பதில். கரெக்டா, எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாரு அவர். அதே மாதிரி இப்போ நண்பர் ஜி.கே. வாசன் அவர்கள் மூப்பனாரையா ஃபங்க்ஷனுக்கு நான் இங்கே மாதிரி தான் இருந்தேன். எனக்கு அவர் யாரை கூப்பிட்ருக்காரு என்னன்னு தெரியாது. மூப்பனார் நான் பெரிதும் மதிக்கின்ற தலைவர், எப்படி அம்மா தலைவர் மாதிரி எனக்கு மூப்பனார் மேலே பெரிய அதீத ஈடுபாடு உண்டு. அது அம்மா அவர்களே என்னை வந்து விளையாட்டெல்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவரோட எனக்கு நல்ல ஒரு பெரிய உண்டு. அது வாசன் ஐயாவுக்கும் தெரியும். நான் அவருக்கு அவர் பிறந்த நாள் நீங்கள் அந்த தினத்துக்கு நான் அதுக்கு மெசேஜ் போட்டேன். அப்புறம் தான் தெரியுது அன்றைக்கி யாரோ அவர் ஒரு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு நினைப்பேன். அதுமாதிரி திரு ஜான் பாண்டியன் அவர்கள் மாநாட்டுக்கு அழைக்கலையா, நல்லது. ஏன்னா எங்களுக்கு வந்து எந்த அழுத்தம் இல்லாமல் இருக்கோம்ல. எங்களுக்கு ஒரே அழுத்தம் எங்கள் தொண்டர்கள்ட்ட இருந்தோம், உங்கள்கிட்ட இருந்தான். ஏன்னா பார்க்குற இடத்துலலாம் நீ இருக்கியா கேட்டா நயினார் நாயந்திரனை போய் கேளுங்கன்ட்டு போகிறேன். கரெக்டு தானே, சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள். அது மாதிரி சரி நம்மளை சின்ன கட்சின்னு நினச்சிருக்கலாம் திரு நயினார் நாயந்திரன். அதனால் அதை வச்சுட்டு அமித்ஷா வந்து என்ன சொன்னார், முதல்ல எப்படி என்டிஏவுடைய தேசிய தலைமையாக மோடி அவர்கள் இருப்பது போல தமிழ்நாடு தலைமையாக இங்கே அண்ணன் பழனிசாமி இருப்பார்னு சொன்னார். ஆமாம், நம்ம அண்ணன் பழனிசாமி அண்ணன் தானே அவர். பிடிச்சாலும் பிடிக்கலாலும் நீங்கள் அண்ணன் தான், தம்பி தானேங்க எனக்கு. அதுமாதிரி அண்ணன் பழனிசாமி இருப்பாருனாரு. அதுமாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்குன்னு சொன்னார். மறுபடியும் பத்திரிகைகள் எனக்கு தெரிஞ்சு தந்தி தினமலர் பத்திரிகைகளுக்கு கூட்டணி ஆட்சி அமைதியும் அப்பொழுது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார்னு சொன்னார். கரெக்டா, அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கலாம். நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். திரு பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் மேட்டரில் மற்ற யார் அவர் வெளியேறுவதற்கு காரணமானவர்களோ அவர்கள் பேச வேண்டும் பலமுறை உங்கள் முன்னாடி சொன்னேன். வெயிட் பண்ணி பார்த்தேன், இல்லை. நானும் நண்பர் ஓபிஎஸும் இணைந்து செயல்படுவோம்னு 2 வருடங்களுக்கு முன்பே முடிவு எடுத்தோம். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.